ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒரு பிரதருக்கு ட்ரெண்டுக்கு என்னன்னு சொல்லி விளக்கமா சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதை சொல்லிடுவோம். ட்ரெண்டு பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டுக்கே போயிடலாம். இதை 5 மினிட்ஸ்க்கு மாற்றிடுறேன். இது பாருங்க, 3 நாளுடைய ட்ரேடிங் 5 மினிட்ஸ். மார்க்கெட் கீழே வரல, ஒரு நாள் ஃபுல்லா கீழே வரல, ஃபிளாட்டா தான் ட்ரேட் ஆச்சு. அடுத்த நாள் கேப் டவுன் ஆகி ஃபிளாட்டா கீழே மேல போயிடுச்சு. அடுத்த நாளும் மார்க்கெட் கீழே இருந்து மேல போயிடுச்சு இன்னைக்கு. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னு சொன்னா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, ஆனா இன்ட்ராடேல எந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் இல்லாத மாதிரி காமிச்சிக்குது. அதாவது அதைத்தான் நான் சொன்னது. மார்க்கெட் கீழ் நோக்கி போகும்போது பை பண்றதை பத்தி யோசிக்க கூடாது. நம்ம பை பண்ணி ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா பிரச்சனைல போயிடும். அதே மாதிரி மேல் நோக்கி இந்த மாதிரி கேப் அப்னு போகும்போது எஃப்ஐடிஐஸ் அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் இது பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம கீழ் நோக்கி வரும்னு யோசிக்க கூடாது, ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா யோசிக்க கூடாது. அதுதான் பிளான். அதுக்காக ட்ரெண்டை நோக்கி நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, ஆனா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இதுதான் இதோடைய கருத்து. சரியா? இப்போ லைவ் மார்க்கெட் பார்த்துட்டு நம்ம மார்க்கெட் மற்றெல்லாம் பார்ப்போம். இது அல்ஜசீரா லைவ். இப்போ லேட்டஸ்டா சில நியூஸ்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். இப்போ பிரேக்கிங் நியூஸ் கத்தார் சேஸ் 10 drones 2 missiles from Iran intercepted. இன்னும் கத்தாருக்கு ஈரான் அனுப்பிட்டு இருக்காங்க, அது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 65,000 பேர் லெபனான்ல டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பில்டிங்ல குடியிருக்கிறவங்க எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு நோட்டீஸ் அனுப்புவாங்க, மெசேஜஸ் அனுப்புவாங்க, நீங்க காலி பண்ணுங்க, நாங்க எங்களுடைய எதிராளி இருக்காருன்னு நினைக்கிறோம், நாங்க பாம்பு போட போக சொல்லி காலி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் போடுவாங்க. அதான் சொல்றாப்ல. நேத்து ஒரு டிப்ளமேட் கூட பேசினாரு. அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு குஷன் பிளேஸ்க்காக நாங்க லெபனானுக்குள்ள வர்றோம்னு இஸ்ரேல் சொல்லுது. இதே மாதிரிதான் ஒரு தடவையுமே குஷன் பிளேஸுமாங்க. அதுக்கப்புறமா அவங்க அங்க இருந்துக்குவாங்க, அப்புறமா பில்டிங் கட்டி ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எல்லாமே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பண்ணதுதான் அப்படின்னு பேசினாப்ல. அதுதான் இப்ப லெபனான் நடந்துட்டு இருக்கு. அடுத்த நியூஸ் பிரேக்கிங் சோசன் பேனிக் இன் லெபனான்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க. 65,000 பேர் கிட்ட வீடு இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பாகிஸ்தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரீகன் எஸ்கேப் ஃப்ரம் வார் ஹிட் ஈரான். அதாவது அங்க ஈரான்ல இருந்து வந்த பாகிஸ்தான் ஸ்டூடெண்ட் பத்தி போட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்பெயின் சர்ப்ரைஸ் ஜெர்மன் கமெண்ட்ஸ் ஓவர் ட்ரம்ப் ட்ரேட் த்ரெட்ஸ். ஸ்பெயின் ஜெர்மனுடைய கமெண்டை த்ரெட் பண்ணுது. அப்புறம் சிரியா பார்டரை க்ளோஸ் பண்றாங்க. லெபனான்ல இருந்து இஸ்ரேலுக்கு சிரியாக்குள்ள வர்ற பார்டரை க்ளோஸ் பண்ணுது இஸ்ரேலுடைய வார்னிங். அப்புறம் நதர்ன் இஸ்ரேல்ல சைரன் சவுண்ட் கேக்குது. ஏன்னா இங்க இருந்து ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. ட்ரோன் மிசைல்ஸ் அனுப்புறது அது ஈரான்ல இருந்து லெபனான்ல இருந்து. அப்புறம் சவுதி அரேபியா இன்டர்செப்ட் ட்ரோன் அட்டாக் டார்கெட்டிங் ஹியூஜ் ரெஃபைனரி. சவுதியில ரெஃபைனரியை ஈரான் அட்டாக் பண்ணதுல இன்டர்செப்ட் இது பண்ணிருக்கு. சரியா? சரி, இது வரைக்கும் நம்ம பாத்துக்கோம். அப்புறம் லாஸ்டா பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதுக்கு போயிடலாம். இஸ்ரேல் மிலிட்டரி டிமாண்ட்ஸ் லெபனீஸ் சிவிலியன்ஸ் மூவ் நார்த் லிட்டானி ரிவர். அதாவது இந்த இடத்துக்கு போக சொல்லி இஸ்ரேல் சொல்லுது லெபனான் ஆட்களை. ஓகே, சரி, நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். இப்போதைக்கு இந்தியா விக்ஸ் மேலும் 22% அப்பாயி 20.95. இந்தியா விக்ஸ் ரொம்பவே அதிகமாயிட்டே போகுது. ஃபியர் அதிகமாகுது, பயம் அதிகமாகுது நம்ம புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்ல. அதே மாதிரி ஐஎன்ஆர் லைஃப் டைம் லோ, வரலாறு காணாத வீழ்ச்சி 92.9. இது ஒரு கவலை, எல்லாத்துக்குமே கேடு. நிப்டி காலையில லோல ட்ரேட் ஆனதுனால கேப் டவுன் சொல்லி டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிங்க. ஃபேக்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். எனக்கு ஆதரவளிக்கிற அனைவருக்கு நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மண்டே க்ளோஸ் 24,805 இந்த இடம். இன்றைக்கு ஓபன் 24,388, 500 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு. 10 மணிக்கு ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு. அதான் என்னுடைய லோ 24,305. அதுல இருந்து மெல்ல 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 மார்க்கெட் மேலே ஏறிச்சு. 3 மணிக்கு 24,305 இருந்து 602 வரை போச்சு. 300 பாயிண்ட்ஸ் அப்பு. அதுல இருந்து திடீர்னு டவுன் ஆச்சு. 3:30 மணி வரைக்கும் 125 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி 24,473 க்ளோஸ் ஆச்சு. டே கேண்டலுக்கு மாத்திடுறேன். இந்த கேண்டில் தான். இந்த 3 நாளாவே பாருங்க பெரிய பெரிய ஃபால் விழுந்துகிட்டே இருக்கு. இந்த 3 நாள்ல விழுந்தது மட்டும் நம்ம பார்ப்போம். 3 ட்ரேடிங் செஷன்ல விழுந்தது ஹை 25,476, லோ 24,305. 1,100 பாயிண்ட்ஸ் மேல இருந்து கீழே விழுந்திருக்கு 3 நாள்ல. ரைட்டா? சரி, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் டெக்னிக்கலா லாஸ்டா. இன்னைக்குள்ள கேண்டில் பத்தி நம்ம பார்ப்போம். ஓபன் 24,388, ஹை 24,602, லோ 24,305, க்ளோஸ் 24,480, 385 பாயிண்ட்ஸ் 1.5% டவுன் ஆயிருக்கு. சப்போர்ட் 24,200, ரெசிஸ்டன்ஸ் 25,000. கேப் டவுன் ஆகி ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு 4 ஸ்டாக்கை தவிர பாக்கி எல்லாமே 47 ஸ்டாக்கும் ரெட். கோல் இந்தியா 2% டவுன், ஏர்டெல்
கோல் இந்தியா 2% அப், ஏர்டெல் 1.25% அப், இன்ஃபோசிஸ் 1.5% அப், டெக் மஹிந்திரா 0.5% அப். டாடா ஸ்டீல் 6.25% டவுன், டிஎம்பிவி 5.5% டவுன், எஸ்பிஐ லைஃப் 5% டவுன், எல்என்டி 4.5% டவுன். செக்டர் பொறுத்தவரை பிஎஸ்யூ பேங்க் 3.25% டவுன், ரியல் எஸ்டேட் 3.5% டவுன், ஆயில் கேஸ் 3% டவுன், மீடியா 3% டவுன். இது எல்லாம் பாக்கி எல்லா செக்டருமே 2.5 to 0.5% டவுன் தான் எல்லாமே. ஹெவி வெயிட்டான எஸ்பிஐ லைஃப், எஸ்பிஐ இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.25% டவுன், HDFC 1.25% டவுன், TCS 1% டவுன், ரிலையன்ஸ் 1% டவுன், ஐசிசி பேங்க் 0.5% டவுன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு கிஃப்ட் இது இந்த நிஃப்டி மாதிரியே, நம்ம நிஃப்டி மாதிரியே கேப் டவுன் ஆகி ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. 58,393 டு 59,058, 650 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். எல்லா பேங்க்குமே ரெட். சப்போர்ட் 58,000, ரெசிஸ்டன்ஸ் 59,500. கோல்டு கீழே மேல அடிச்சுக்கிட்டு இருக்கு, எந்த பக்கம் போகணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது $4,996 வரை வந்தது நேற்று. இன்னைக்கு மறுபடியும் 5,200 பக்கமா ட்ரேட் ஆகுது. $200 ஒரே நாள்லயே கீழ இருந்து மேல ஏறி இருக்கு. அது 5,604 தான் லைஃப் டைம் ஹை. 4,402 சமீபத்துல வந்திருக்கு புரிஞ்சுக்கணும். சில்வர் சேம் அதே தான், 121.67 லைஃப் டைம் ஹை. இப்ப சமீபத்திய லோ 64.02. இப்ப 78 வரை கீழே வந்துட்டு மறுபடியும் $86 இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி யுஎஸ் ஆயில் இப்ப $75 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிட்காயின் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறிட்டு இருக்குது பாக்குறோம். 71,324, 60,000 இருந்து அதுல லைஃப் டைம் 1,26,000. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை S&P 500 1% டவுன், நாஸ்டாக் 1% டவுன், ஜப்பான் நிக்கி 0.5% டவுன், சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 2.25% டவுன், ஹாங்காங் ஹாங்செங் 2.25% டவுன், தைவான் வெயிட்டேஜ் 4.5% டவுன், கொரியா கோஸ்பி 13% டவுன். என்ன அவரது யோசிச்சு பாருங்க, 10% 13% விழுந்தா. எஸ்சிடி காம்போசிட் 6% டவுன், ஜாகத் இந்தோனேசியா 5% டவுன், சங்கை சைனா 1% டவுன். எல்லா ஸ்டாக்குகளுமே பிளட் பாத் ரெட்டா ரத்த ஆறு ஓடிட்டு இருக்கு. எங்கிட்டு ஈரான் அண்ட் இஸ்ரேல், கல்ஃப் கண்ட்ரீஸ் அண்ட் லெபனான்ல ரத்த ஆறு ஓடுது, இங்க மார்க்கெட்டும் ரத்த ஆறு ஓடுது. எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டி பார்த்தா நேற்று கூட போட்டிருந்தா, நேற்று கூட சொன்னதுதான் 20ஆம் தேதி 20,000 கோடிக்கு வாங்கி மார்க்கெட்டை கொஞ்சம் இது பண்ணாங்க. நேற்று 3,250 கோடிக்கு எஃப்ஐ இருக்காங்க. டிஎஸ் 8,093 கோடி வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அதே மாதிரி வாங்கியிருக்கணும், டேட்டா வரலாம். ஈவென்ட்ஸை பொறுத்தவரை சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ நெகட்டிவ் தான், 49.3 முன்னாடி இப்போ 49. யூஎஸ்டி ஏடிபி நான் ஃபார்ம் இம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சஸ் வர வேண்டியிருக்கு. S&P குளோபல் சர்வீசஸ் பிஎம்ஐ, ISM நான் மேனுஃபேக்சரிங் பிரைசஸ், ISM நான் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டாலாம் வர வேண்டியிருக்கு. அப்புறம் ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்கு. இந்த பக்கம் 11.49 டிவைட் பை 14.59, 0.78 நெகட்டிவ் தான் இருக்கிறது. சில நியூஸஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா ஃபர்தரா பார்ப்போம். ட்ரம்ப் அண்டர் ஃபயர் ஃப்ரம் டெமோக்ராட்ஸ், அல்ஜெசீரா நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா எதை வச்சு போர் தொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் நீங்க ஓட்டு கேட்டு வந்தீங்க, இப்ப போர் தொடுக்கிறீங்களேன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கால. அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே தாக்குதல் நடத்திட்டாரு, ட்ரம்ப் துரோகம் அப்படின்னு டெய்லி தந்தியில வந்திருக்கு. அப்புறம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன்சூரன்ஸ் ட்ரம்ப் தர போறதாக தினமணில வந்திருக்கு. ட்ரம்ப் பேச்சை நம்ப முடியாதுன்னு எந்த கப்பலுமே இது வரைக்கும் போகல. அப்புறம் ரஷ்யா சைனா ரைஸ் டிப்ளமேட்டிக் வாய்ஸஸ் அகைன்ஸ்ட் யுஎஸ் இஸ்ரேல் அட்டாக் ஈரான், அல்ஜெசீரால வந்திருக்கு. அப்புறம் யுஎஸ் ஃபீலிங் வார்ஸ் டு பிளாக் இந்தியா சைனா ரஷ்யா சேஸ் ஈரான் டிப்ளமேட்டிக் என்டிடிவில வந்திருக்கு. அதாவது இந்த வாரம் பெருசாக இந்தியாவுக்கும் சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் தான் பாதிப்புகள் அதிகமா இருக்கும். அதனாலதான் அமெரிக்கா இதை நீட்டிட்டே போகுது டிப்ளமேட் சொல்றாரு என்டிடிவில. அப்புறம் ரஷ்யா அண்ட் சைனா கண்டம் யுஎஸ் இஸ்ரேல் ஸ்ட்ரைக் ஆன் ஈரான், கால் ஃபார் சீஸ் ஃபயர், அதாவது போர் நிறுத்தத்தை ரஷ்யாவும் சைனாவும் கேட்கிறாங்க. இது நேஷனல் ஏர்லாட்ல வந்திருக்கு. டெக்னிக்கலா பார்த்துடலாம். மார்க்கெட் விழுந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட மேல் இருந்து நமக்கு லைஃப் டைம் ஹை என்ன 26,373 தான் லைஃப் டைம் ஹை. இப்ப நம்ம எங்க கீழே போச்சு, 24,300. கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட்ஸ் மேல இருந்து கீழே விழுந்துருச்சு. எப்போ 3 பிப்ரவரியில இருந்து ஒரு மாசத்துக்குள்ளேயே 2,000 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கிறது மேல இருந்து கீழே. நம்ம ஏற்கனவே வரைஞ்ச மாதிரி, இதை முன்னாடி வரைஞ்ச சார்ட் தான். இந்த சப்போர்ட்டை இதாச்சு, அப்புறமா மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த சப்போர்ட் உடைக்கப்பட்டால் 24,200 உடைக்க கூடாது. அதுதான் இன்வெஸ்டருக்கும் ஒரு இது. உடைத்தால் மிகவும் மோசமான சூழ்நிலை. அடுத்தது 23,800, 23,500, 23,300 அதுதான் சப்போர்ட்டாக இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப வீக் சப்போர்ட்.
வீக் சப்போர்ட் பார்க்கலாம். வீக்லியில பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த இடம் தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதாவது 22,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. இது எல்லாமே வீக் சப்போர்ட் தான், ரொம்ப ரொம்ப வீக்கான சப்போர்ட். ஏன்னா வேகமா ஏறிச்சு, வேகமா இறங்குச்சு, வேகமா ஏறிச்சு, வேகமா இப்ப இறங்குறதுக்கு முயற்சி பண்ணுது. எல்லாமே ரத்த ஆறை ஓட்டிக்கிட்டு இருக்கிற உலக தலைவர்கள், அதாவது நெத்தன்யாகு, எங்கிட்ட ஈரான் சைடு IRFC, அந்த ரத்த பேச்சை கேட்ட ட்ரம்ப் கையில தான் இந்த உலகமே இப்போதைக்கு இருக்கு. ட்ரம்ப் முடிவு பண்ணுவார். ஷேர் மார்க்கெட்டையும் சரி, மற்ற மார்க்கெட்டையும் சரி. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.